அன்பான இந்த அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு ஒரு அருமையான வேலை வாய்ப்பு கொண்டு வந்துக்குது. எக்ஸாமினேஷனே இல்லாமல் டேரெக்டாக இன்டர்வியூ மூலிமா அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களை ரெக்குவயர்மெண்ட் பண்ணுறதுக்காக ஜாப் வந்துக்குது. அது என்னன்னு சொல்லி இந்த வீடியோவில் ஃபுல்லாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பாருங்கள். அதே மாதிரி இந்த ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கட்டணமும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஜாப்க்கு சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 60,000 ரூபா வரைக்கும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இன்ட்ரி மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. பழனி முருகன் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் வந்துக்குது. அந்த அப்டேட் என்னன்னு இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்டேட்டுங்கிறது தெரியும். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா புது வியூவர்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ தான் நீங்கள் என்னென்ன அப்டேட்டுங்கிறது என்னென்ன ஜாப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ரெக்குவயர்மெண்ட்டு 2025 114 வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஒர்க்குக்காக எடுக்கிறாங்க. மற்ற மாவட்டத்துக்குலாம் வரலையான்னு கேட்டால் கண்டிப்பாக மற்ற மாவட்டத்துக்கு எல்லாத்துக்குமே வந்துக்குது. எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, எல்லாமே போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன வேகன்சின்னு பார்க்கலாம். மெடிக்கல் ஆஃபீஸர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 23 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு 23 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்டாஃப் நர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 23 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் வந்து பார்த்திங்கன்னா 23 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் அசிஸ்டண்ட், டெக்னீஷியன், லேப் டெக்னீஷியன் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நிறைய வேகன்சி எல்லாமே ஃபுல்லாக ரீட் பண்ணிங்க. 17 இது இருக்குது. எல்லாமே நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்திங்கன்னா எம்பிபிஎஸ் படிச்சிருந்தாவே ஓகே போதும்னு சொல்லியிருக்காங்க. ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 12th படிச்சுட்டு அதோட 2 இயர்ஸ் கோர்ஸ் இருக்குது, அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸ்டாஃப் நர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிஎஸ்சி நர்ஸ் படிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 8th படிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தமிழ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஏஎன்எம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12th படிச்சுக்கன்னு சொல்லியிருக்காங்க. க்ளீன் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறாங்க. அதுக்கு 8th படிச்சிருந்தாவே போதும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. லேப் டெக்னீஷியன் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய இது கொடுத்துருக்காங்க. 17 இது எல்லாமே ஃபுல்லாக ரீட் பண்ணிங்க. ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்திங்கன்னா 40 இயர்ஸ், ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு 35 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்டாஃப் நர்ஸுக்கு 50 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா 45 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு லேப் டெக்னீஷியன், ஸ்டோர்ஸ் அசிஸ்டன்ட் இதெல்லாம் 40 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருங்க. எல்லாமே நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணிங்க. பழனி முருகன் கோயிலின் முக்கியத்துவம் என்னன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களை இன்டர்வியூவில் கேட்டாங்கன்னா இதுக்கு நீங்கள் என்ன ஆன்சர் கொடுப்பீங்க? நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கமெண்டில் உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரை வந்து பார்த்திங்கன்னா கமெண்டில் கொடுங்க. அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரியலனா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. 21/3/2025 மதியம் 12:15 PM வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வரப்போகுது. நம்ம சேனலில் வந்துக்கிற கொஸ்டினுக்கு ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் பண்ணி 100க்கு 100 மதிப்பெண் எடுத்துக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அவங்க கொடுத்துக்கிற ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. நேர்காணலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஏற்ற மாதிரி இருக்குது. இந்த மாதிரிலாம் ஆன்சர் கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும். அதனால் அவங்க எப்படி கொடுத்துக்கிறாங்கன்னு பார்த்து நீங்கள் அது மாதிரி ஆன்சர் பண்ணுங்க நண்பா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ 21/3/2025 மதியம் 12:15 PM வரப்போகுது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி வைங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துச்சுன்னா பார்ப்பீங்க. சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் ஆஃபீஸருக்கு 60,000 ரூபா சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங்லேயே ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு 14,000, ஸ்டாஃப் நர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18,000 ரூபா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா 8,500 ரூபா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. மற்ற எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா லேப் டெக்னீஷியனுக்கு 25,000 ரூபா இருக்குன்னு சொல்லி, ஸ்டோர் அசிஸ்டண்ட் 12,000 ரூபா இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா படித்து பார்த்துக்கலாம். இதுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதுக்கு மேலே இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். அதிலே அப்ளிகேஷன் இருக்குது. எல்லாமே நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கைப்பட எழுதி ரிலேட்டடாக எல்லா டாக்குமெண்ட்டும் அட்டாச் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா உறுப்பினர் செயல் மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலர் வந்து பார்த்திங்கன்னா 219 ரேஸ் கோர்ஸ் ரோடு கோயம்புத்தூர் இந்த அட்ரஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் போஸ்ட் மூலிமா அனுப்புன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு இம்பார்ட்டன்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 14/3/2025 24/3/2025 அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அவ்வளோதான் நண்பா. இது மாதிரி பயனுள்ள தகவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.